வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு. நான் ரஜினி ஆண்ட்ரூ. நான் AM ரிஸ்வி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம். மேல் மாகாணம் மற்றும் தென் மாகாண சபை தேர்தல்களில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியின் சார்பாக போட்டியிட பெருமளவினர் முன்வருகை. சுமார் 10,000 யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தும் சிறுகை தொழிற்பேட்டைகளை அமைக்கும் பணி இன்று கிழக்கு மாகாணத்தில் ஆரம்பம். இலங்கையுடனான இருதரப்பு வர்த்தகத்தை இந்த வருடம் 150 கோடி அமெரிக்க டாலர்கள் வரை அதிகரிக்க பாகிஸ்தான் யோசனை தெரிவிப்பு. ஈரான் தனது யுரேனிய செறிவூட்டல் நடவடிக்கைகளை இடைநிறுத்தி இருப்பதாக அந்நாட்டு தேசிய தொலைக்காட்சி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஒருநாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று ஐக்கிய அரபுகள் ராஜ்யத்திற்கு புறப்பட்டு சென்றார். ஜனாதிபதி தலைமையிலான தூதுக்குழு ஐக்கிய அரபுகள் ராஜ்யத்தில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் பல இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்க உள்ளது. இன்று நடைபெறும் எரிசக்தி துறை விருது வழங்கும் விழாவில் கலந்து கொள்வது ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் பிரதான நோக்கமாகும். இலங்கைக்கும் ஐக்கிய அரபுகள் ராஜ்யத்திற்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை மேலும் பலப்படுத்துவது இந்த விஜயத்தின் நோக்கமாகும். மன்னர் முகமது பின் ஷாய் தலைமையின் கீழ் ஆட்சி செய்யப்பட்டு வரும் ஐக்கிய அரபுகள் ராஜ்யத்தின் சனத்தொகை 9,21,000 ஆகும். தலைநகரான அபுதாபி அந்நாட்டின் 2வது மிகப்பெரிய நகரமாகவும் விளங்குகிறது. மேல் மாகாணம் மற்றும் தென் மாகாண சபை தேர்தல்களில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியின் சார்பாக போட்டியிட பெருமளவினர் முன்வந்துள்ளனர். தகமையுடையவர்களை தெரிவு செய்யும் நேர்முக பரீட்சை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளர் பட்டியல் எதிர்வரும் 27ஆம் தேதி பூர்த்தி செய்யப்படும் என்று கட்சியின் செயலாளர் நாயகமும் அமைச்சருமான மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். புதியவர்கள் பலர் வேட்பாளர்களாக விண்ணப்பித்துள்ளனர். எனினும் 2 மாகாண சபைகளிலும் 25 வெற்றிடங்களே உள்ளன. புத்திஜீவிகள், கலைஞர்கள் உட்பட முக்கியஸ்தர்கள் பலர் போட்டியிட எதிர்பார்க்கிறார்கள். அமைச்சர்களான AHM ஃபௌசி, நிமல் சிறிபாலடி சில்வா, அனுர பிரியதர்ஷன யாப்பா, ரஞ்சித் சியவலாபெட்டிய, நிர்மலா கொத்தலாவல, விஜிதமுனி சோய்சா, மஹிந்தானந்த அலுத்கமகே, SM சந்திரசேன, முதலமைச்சர்களான மஹிபால ஹேரத், சரத் ஏகநாயக்க, சஷீந்திர ராஜபக்ஷ ஆகியோர் வேட்பாளர்களை தெரிவு செய்யும் குழுவில் இடம்பெற்றிருந்தனர். இலங்கையுடனான இருதரப்பு வர்த்தகத்தை இவ்வருடம் 150 கோடி அமெரிக்க டாலர்கள் வரை அதிகரிக்க பாகிஸ்தான் யோசனை முன்வைத்துள்ளது. ஜனாதிபதி மம்னூன் ஹசன் இந்த யோசனையை முன்வைத்துள்ளார். பாகிஸ்தானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா அந்நாட்டு ஜனாதிபதியுடன் கடந்த வார இறுதியில் பேச்சுவார்த்தை நடத்தினார். பாகிஸ்தான் இலங்கை சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை மிகவும் வினைத்திறனாக நடைமுறைப்படுத்த வேண்டிய விதம் குறித்து விசேடமாக கலந்துரையாடப்பட்டது. இரு நாடுகளினதும் வர்த்தக சமூகத்தை கொடுக்கல் வாங்கலுக்காக பரந்தளவில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவை மேலும் பலப்படுத்துவதன் அவசியமும் வலியுறுத்தப்பட்டது. பாகிஸ்தான் இலங்கைக்கு வழங்கும் ஆதரவு குறித்து அமைச்சர் நிமால் சிறிபாலடி சில்வா இலங்கை அரசாங்கத்தின் நன்றியை தெரிவித்தார். சுமார் 10,000 யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தும் சிறு கைத்தொழில் பேட்டைகளை அமைக்கும் பணி இன்று கிழக்கு மாகாணத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிழக்கில் முதலீடு செய்வோம் என்ற தொனிப்பொருளின் கீழ் அண்மையில் நடைபெற்ற மாநாட்டின் பயனாக முதலீட்டாளர்கள் கிழக்கிற்கு சென்று தற்போது அங்குள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஆராய்ந்து வருகின்றனர். கைத்தொழில் பேட்டைகளை அமைக்கும் பணி கிழக்கு மாகாண அமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது தலைமையில் இடம்பெற்றது. முதலாவது கைத்தொழில் பேட்டை ஏராவூர் ஐயங்கனி பிரதேசத்தில் நிறுவப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் சவுதி அரேபியா, அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளின் முதலீட்டாளர்கள் கலந்து கொண்டனர். இதே நேரம் சவுதி அரேபியாவை சேர்ந்த அப்துல் ராப் அல் ஈஷாயி மற்றும் டாக்டர் அப்துல் சலாம் அல் ஈசாயி போன்றவர்கள் கிழக்கில் துரிதமாக முதலீடு செய்ய முன்வந்துள்ளனர். இவர்கள் முதலீடுகளை மேற்கொள்வதற்கான சாத்தியப்பாடுகள் குறித்து கிழக்கு மாகாணத்திற்கு சென்று ஆராய்ந்துள்ளனர். கிழக்கு மாகாணத்தின் வளர்ச்சிக்கு இது பெரிதும் துணை புரியும் என்று மாகாண அமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது தெரிவித்தார். அவர் அங்கு தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில், இது எங்களுடைய அமைச்சினால் 3 மாவட்டங்களிலும் நடைபெற இருக்கின்றது. அதன் முன்னுதாரணமாக நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஏறாவூரிலே இந்த மினி இண்டஸ்ட்ரியல் வில்லேஜை முதலாக நாங்கள் ஆரம்பித்து இன்று ஏறத்தாழ 220 பெண்மணிகள் இதில் தொழில் வாய்ப்பு அடைந்து அதை அவர்கள் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே
இதை ஒரு பாரிய இண்டஸ்ட்ரியாக நாங்கள் கட்டி முடிக்க இருக்கின்றோம். அதே போன்று திருகோணமலை மாவட்டத்திலே தமிழ் கிராமங்களை முன்னுரிமைப்படுத்தி அந்த அந்த மினி இண்டஸ்ட்ரியல் பார்க்கும். அம்பாறை மாவட்டத்திலே சிங்கள மக்களை முன்னுரிமைப்படுத்தி இன்னும் ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்கும் நாங்கள் செய்து முடிக்க இருக்கின்றோம். இதன் மூலமாக நாங்கள் நினைக்கின்றோம் இது சரியான முறையிலே இந்த திட்டம் அமல்படுத்தி முடிகின்ற வேளையிலே ஏறத்தாழ 10,000க்கு மேற்பட்ட மக்கள் பெண்மணிகள் இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக தொழில் வாய்ப்பு பெறக்கூடிய வாய்ப்பு இந்த குறுகிய 2 வருட காலத்துக்குள் கிடைக்கும் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, பாரிய அந்நிய நாட்டு செலவாணியை இந்த நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு வியூகத்தையும் வகுத்து நாங்கள் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம். அக்கரைப்பற்று ஹிலூர் நகர கிராமத்திற்கு மின்சார வசதி வழங்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண அமைச்சர் MS உதுமா லெப்பையின் முயற்சியை தொடர்ந்து இந்த கிராமத்திற்கு மின்சார வசதி கிடைத்துள்ளது. இத்திட்டத்திற்கென 40 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இந்த மின்சார திட்டத்தை அமைச்சர் ALM அதாவுல்லா வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைத்தார். அக்கரைப்பற்று பிரதேச சபை தவிசாளர் MA ராசிக் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாநகர பிரதி மேயர் MMM நிசாம், உதவி பிரதேச செயலாளர் MSM ரசான் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். இந்த மின்சார திட்டத்தின் மூலம் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நன்மையடைய உள்ளன. என்னுடைய அமைச்சாலே எத்தனையோ விஷயங்கள் வந்து சேரும். அப்ப அதுகளை தெஹியோவிற்ற கல்வி வலயத்தில் தமிழ் வழி மூலமான புதிய ஆரம்ப கல்லூரி அண்மையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இது இக்ரா ஆரம்ப கல்லூரி என்று அழைக்கப்படுகின்றது. கண்ணத்தோட்ட சுலைமானியா கல்லூரி 1000 பாடசாலை அபிவிருத்தி திட்டத்தில் உள்வாங்கப்பட்டதை அடுத்து அந்த கல்லூரியின் ஆரம்ப பிரிவு மூடப்பட்டது. இதற்கு தீர்வாக இந்த கல்லூரி திறந்து வைக்கப்பட்டது. இதனை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் பிரதி அமைச்சர் YG பரமேஸ்வரி, மாகாண சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். சீனாவின் 999 யுத்த கப்பலின் உயர் அதிகாரிகளுடன் ஆன ஒன்று கூடலும் ராப்போசன விருந்தும் அண்மையில் நடைபெற்றது. இதில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். இலங்கை சீன ராஜதந்திர உறவுகளை பலப்படுத்தும் நோக்கில் 2 சீன யுத்த கப்பல்கள் சீனகுடா அஷப் துறைமுகத்தில் தரித்து நின்றன. இதன்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்வுகளில் மாகாண உயரதிகாரிகள், படை அதிகாரிகள், சீன தூதரக அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டார்கள். சீன கடற்படையினரின் யுத்த சாகசமும் அங்கு செய்து காட்டப்பட்டது. தேசிய மொழிகள் மற்றும் சமூக ஒருமைப்பாட்டு அமைச்சும் யாழ் மாவட்ட செயலகமும் ஏற்பாடு செய்த தேசிய பொங்கல் விழா நேற்று நல்லூர் பரமேஸ்வரி மண்டபத்தில் யாழ் அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வுக்கு பிரதம விருந்தினர்களாக அமைச்சர்களான வாசுதேவ நாணயக்கார, டாக்டர் தேவானந்தா மற்றும் வடமாகாண ஆளுநர் GH சந்திரசிறி, பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசி சந்திரகுமார், யாழ் இந்திய உதவி தூதுவர் B மகாலிங்கம், மாநகர முதல்வர் யோகேஸ்வரி பட்குணராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். நல்லூர் கோவிலில் இடம்பெற்ற விசேட வழிபாட்டை தொடர்ந்து தேசிய பொங்கல் விழா பாரம்பரிய முறையில் ஊர்வலத்துடன் இடம்பெற்றது. பிரதம அதிதிகள் பிரதான மண்டபத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்நிகழ்வில் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார உரையாற்றினார். கண்டி இந்திய உதவி தூதுவர் ஆலயமும் நூரலியா ஹாவாயலிய ஸ்ரீ முத்துமாரியவன் ஆலயமும் இணைந்து ஏற்பாடு செய்த பொங்கல் விழா நேற்று முன்தினம் ஆலய மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலை கலாசார நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. பிரதம அதிதியாக உதவி இந்திய தூதுவர் A நடராஜன், மத்திய மாகாண ஆளுநர் டிகிரி கொப்பேகடுவ, நூரலியா மாவட்ட செயலாளர் DPG குமாரசிறி, தகவல் திணைக்கள பணிப்பாளர் வசந்தபிரிய ராமநாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர் P ராதாகிருஷ்ணன், மத்திய மாகாண சபை உறுப்பினர்கள், வர்த்தக பிரமுகர்கள், பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
வாழைச்சேனை பிரதேச செயலகம் ஏற்பாடு செய்த பொங்கல் விழா இன்று செயலக வளாகத்தில் இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் திருமதி டி தினேஷ் தலைமையில் இடம்பெற்ற பொங்கல் விழாவில் 14 பானைகள் வைத்து பொங்கல் வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பிரதேச கலை மன்றங்களின் உறுப்பினர்களது கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றதோடு அலுவலக ஊழியர்களுக்கான போட்டி நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. இந்நிகழ்வின் போது அறநெறி பாடசாலைகளுக்கு பாய்கள் வழங்கப்பட்டன. இலங்கையில் முதற் தடவையாக தேயிலை ஏற்றுமதியிலிருந்து ஆகக்கூடிய வருமானம் கடந்த வருடம் கிடைத்ததாக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் பெறுமதி 150 கோடி ரூபாவாகும். 34 கோடி கிலோ தேயிலை ஏற்றுமதி செய்யப்பட்டது. தலவாக்கலை தேயிலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க இதனை தெரிவித்தார். கடந்த வருடம் சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் பலர் தேயிலை செய்கையில் மீண்டும் இணைந்து கொண்டார்கள். அரசு இவர்களை ஊக்குவிக்க நிதியுதவிகளை வழங்கியது. தேயிலை செய்கையை மீண்டும் மேற்கொள்வதற்காக ஹெக்டேயர் ஒன்றுக்கு 3,50,000 ரூபாய் படி நிதியுதவி வழங்கப்படுகின்றது. புதிதாக தேயிலை செய்கையில் இணைபவர்களுக்கு ஹெக்டேயர் ஒன்றுக்கு 2,50,000 ரூபாய் வீதம் வழங்கப்படுகின்றது. தேயிலை உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்குடன் அரசு உரத்தை ஒரு பொதி 1,300 ரூபாய் என்ற அடிப்படையில் மானிய விலையில் வழங்கியது. இதற்கு மேலதிகமாக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தேயிலை கன்றுகளையும் சேதன பசளைகளையும் வழங்கி வருகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ள நீர் தடுப்பு அணைகளை அமைப்பதற்கென 110 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். இதற்கமே செங்கலடி குமாரவேலியார் கிராமத்தில் பாரிய அணைக்கட்டொன்றை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த பிரதேசத்திற்கு விஜயம் செய்த பிரதி அமைச்சர் அணைக்கட்டு அமைக்கப்பட உள்ள பகுதிகளை பார்வையிட்டார். சில வருடங்களுக்கு முன்னர் வெள்ளம் காரணமாக செங்கலடி குமாரவேலியார் கிராமம் கூடுதலாக பாதிப்புக்குள்ளானவை குறிப்பிடத்தக்கதாகும். தேசிய ரீதியில் சமூக சேவையாளர்களை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு அண்மையில் மாத்தறை ஹக்மட பௌத்த வித்யாலயத்தில் நடைபெற்றது. அகில இலங்கை இன நல்லுறவு ஒன்றியம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. சமூகத்தின் வளர்ச்சிக்காகவும் இன ஒற்றுமைக்காகவும் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்காகவும் பாடுபட்டவர்களை பாராட்டுவது இதன் நோக்கமாகும் என்று இந்நிகழ்வில் உரையாற்றிய பிரதி அமைச்சர் ஹேமலால் குணசேகர தெரிவித்தார். இந்த அமைப்பின் தலைவர் சாமஸ்ரீ ஆனந்த சரத் மல்லவாராய்ச்சி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் அட்டாளச்சேனை சமூக சேவையாளர் MSM ஜோஃபர், ஊடகவியலாளர் IHA வஹாப் உட்பட பலரும் சாமஸ்ரீ தேசமானிய பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். சிரேஷ்ட நிர்வாக உத்தியோகத்தரான விமல் ரூபசிங்க இலங்கை ரூபவாயினி கூட்டுத்தாபனத்தின் புதிய தலைவராக இன்று கடமைகளை பொறுப்பேற்றார். இன்று மாலை கூட்டுத்தாபனத்திற்கு வந்த தலைவரை பணிப்பாளர் நாயகம் சந்திரபால லியனகே உட்பட பதவி அணியினர் வரவேற்றனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த நியமனத்தை வழங்கியுள்ளார். விமல் ரூபசிங்க ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி ஆவார். இவர் இங்கிலாந்தின் பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர் ஆவார். இலங்கை நிர்வாக சபையில் 30 வருட கால அனுபவம் இவருக்குள்ளது. இவர் கலாசார அமைச்சின் செயலாளராகவும் பணியாற்றினார். ஜனாதிபதி தொழில் மற்றும் தொழில் பயிற்சி அமைச்சராக இருந்தபோது அவரது ஊடக செயலாளராக விமல் ரூபசிங்க பணிபுரிந்தார். கடமையை பொறுப்பேற்ற பின்னர் கூட்டுத்தாபன ஊழியர்கள் மத்தியில் புதிய தலைவர் உரையாற்றினார். பணிப்பாளர் நாயகம் சந்திரபால லியனகே, தலைமை நிறைவேற்ற அதிகாரி காமினி ராசபுத்திர உட்பட பலர் இதில் கலந்து கொண்டார்கள். ඔබතුමාලගේ කතාවලින් මා ධ්වනිත කරගත්තේ නම් සමාධිය භජනය කරන්න ලෙස කාරණකව ඉල්ලා සිටින බොහොම පොදු කාරණාවක් තමයි වැඩබාර ගැනීමේ අවස්ථාවට සැපමිනි සියලුම දෙනාට ජොන් සමරසිංහ මහත්මයා ආචාර්ය රෝහන් இதேவேளை ரூபவாயினி கூட்டுத்தாபனத்தின் செயலாற்று பணிப்பாளராக சட்டத்தரணி நிமால் போபகே இன்று கடமைகளை பொறுப்பேற்றார். கொக்கட்டிச்சோலை பகுதியில் சட்டவிரோதமாக ஏற்றி செல்லப்பட்ட மரக்குற்றிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அம்பிலாந்துவை, மணல்பெட்டி சந்தி ஆகிய இடங்களில் போலீசார் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது இந்த மரக்குற்றிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன் பெறுமதி 3 லட்சம் ரூபாவாகும்.
விசாரணைகளை தொடர்ந்து வாகன உரிமையாளர்களுக்கு எதிராக களுவாஞ்சிக்குடி நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட உள்ளதாக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி SW துஷார் தெரிவித்தார். விஷன் 2020 தேசிய நிகழ்ச்சி திட்டத்தில் பங்களிப்பு வழங்கிய மருத்துவர்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் நிதியுதவி வழங்கிய நிறுவனங்கள் பாராட்டப்பட்டன. இதற்கான நிகழ்வு கொழும்பு தேசிய கண் வைத்தியசாலையில் நேற்று இடம்பெற்றது. கடந்த 2 வருடங்களுக்குள் விஷன் 2020 திட்டத்திற்கு 6 கோடி 30 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான தொகை கிடைத்திருந்தது. இந்த நிகழ்ச்சி திட்டத்திற்கு உதவிய மருத்துவர்களையும் நிறுவனங்களையும் கௌரவிக்கும் நிகழ்வு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் பாலித மஹிபால தலைமையில் இடம்பெற்றது. இலங்கையில் உள்ள கண் நோயாளர்கள் தொடர்பான தொகை மதிப்பீடொன்று நாடளாவிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நோயாளர்கள் தொடர்பான தரவுகளை வழங்குவது இதன் நோக்கமாகும். கண் சத்திர சிகிச்சை வைத்தியர்களின் 23வது பொதுக்கூட்டத்தில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் பாலித மஹிபால இந்த கருத்தை வெளியிட்டார். இந்த தொகை மதிப்பீடு விஷன் 2020 என்ற பெயரில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உலக சனத்தொகையில் சுமார் 25 கோடி மக்கள் கண் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 3 கோடி 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பார்வையை இழப்பதாக தெரிய வந்துள்ளது. இலங்கையில் வருடாந்தம் சுமார் 80,000 பேருக்கு கண்ணில் வெள்ளை படரும் நோய்க்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சரியான தரவுகளுக்கு அமைய கண் நோயாளர்களுக்கு துரித சிகிச்சையை வழங்க முடியும் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். வினைத்திறன் மிக்க தாதிமார் சேவையொன்றை வழங்குவதில் தாதி மாணவிகளுக்கு பிரசவம் தொடர்பான பயிற்சி வழங்கப்படுவது முக்கியம் என்று அரசு சேவைகள் ஐக்கிய தாதிமார் சங்கம் தெரிவித்துள்ளது. இவர்களுக்கு 3 வருட தாதி பயிற்சியை அடுத்து பிரசவ பயிற்சியை வழங்குவது நாடு முழுவதிலும் உள்ள தாதிமார் கல்லூரிகளில் இன்று தொடக்கம் ஆரம்பமாகின்றது. நாராயண்பேட்டிய அபேராம விகாரையில் இன்று காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இது தெரிவிக்கப்பட்டது. கர்ப்பிணி தாய்மார்கள் பல்வேறு நோய்களுக்கு உள்ளாகும் ஆபத்தை தடுப்பதற்காக தாதி மாணவிகளுக்கு பிரசவ பயிற்சி வழங்கப்படுவது சுகாதாரத்துறையின் முன்னேற்றத்திற்கான உண்மையான முதலீடு என்று அரசு சேவைகள் ஐக்கிய தாதிமார் சங்கத்தின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இதனை தடுக்க எவரேனும் முயற்சித்தால் அதற்கு பதிலளிக்க தயாராக இருப்பதாகவும் அந்த சங்கத்தின் தலைவர் முருதட்டிவே ஆனந்த தேரர் குறிப்பிட்டுள்ளார். தாதி மாணவிகளை பிரசவ பயிற்சிக்காக பதிவு செய்வது 17ஆம் தேதி ஆரம்பமானது. தாதிமார்களுக்கு இந்த பயிற்சியை வழங்குவதன் மூலம் குடும்ப சுகாதார மருத்துவச்சிமார்களுக்கு அநீதி இழைக்கப்பட மாட்டாது என்று ஆனந்த தேரர் குறிப்பிட்டார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தென்றல் அலைவரிசை நடத்திய சிங்கிங் ஸ்டார் பாடல் போட்டியில் பிலியந்தலையைச் சேர்ந்த சிதாரா மதுஷானி முதலாவது இடத்தை பெற்றுக் கொண்டார். இந்த போட்டி கூட்டுத்தாபன தலைவர் ஹசன் சமரசிங்க தலைமையில் ஆனந்த சமரகோன் கலையகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. அக்கரைப்பற்றைச் சேர்ந்த ரதீஷ் ரஹ்மான் 2ஆம் இடத்தையும் கொட்டாவையைச் சேர்ந்த அஜித் பிரேமலால் 3ஆம் இடத்தையும் பெற்றனர். கூடுதலான SMS-களை சுப்பிரமணியம் விசானந்த பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்வில் அமைச்சர்களான வாசுதேவ நாணயக்கார, ALM அதாவுல்லா, பாரம்பரிய கைத்தொழில் மற்றும் சிறு கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் சிவஞானசோதி, ஊடக அமைச்சின் பிரத்யேக செயலாளர் JPA ஜெயவர்தன, பொதுச்சபைகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் தில்லை நடராஜா, புரவலர் ஹாஷிம் உமர் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். முதலாவது இடத்தை பெற்று சென்றிருக்கின்ற எமது போட்டியாளர் சிதாரா மதுஷானி, நமது சகோதர மொழி பாடகரே தான் இந்த பரிசை பெற்று சென்றிருக்கிறார். சாய்ந்தமருது மருதம் கலைக்கூடல் மன்றத்தின் கௌரவிப்பு விழா சாய்ந்தமருது அல்ஹிலால் வித்யாலய கூட்ட மண்டபத்தில் நடைபெற்றது. மன்றத்தின் தலைவர் ஷேட் அஸ்வான் மௌலானா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிரேஷ்ட அறிவிப்பாளர் ARM ஜிப்ரி பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் அல்ஹிலால் வித்யாலய அதிபர் AM முஜீன், கலைஞர் S ஜனூஸ், பொத்துவில் பிரதேச செயலாளர் IM தௌஃபீக் உள்ளிட்ட கலை இலக்கியவாதிகள் பொன்னாடை போர்த்தியும் சின்னங்கள் வழங்கியும் கௌரவிக்கப்பட்டனர்.
ஆரம்பிக்க வேண்டும். அதனை ஆரம்பிக்கும் முகமாய் ஈரான் தனது யுரேனிய செறிவூட்டல் நடவடிக்கைகளை இடைநிறுத்தியிருப்பதாக அந்நாட்டு தேசிய தொலைக்காட்சி அறிவித்துள்ளது. நந்தாஸ் அணு ஆலையில் செறிவூட்டலுக்கான விசை பரம்பல் தொகுதிகள் நீக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதை சர்வதேச அணுசக்தி முகவர் அமைப்புக்கு நெருக்கமான ராஜதந்திரிகளும் அதிகாரிகளும் உறுதிப்படுத்தியுள்ளனர். கடந்த நவம்பர் மாதம் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா மற்றும் ஐரோப்பிய வல்லரசு நாடுகளுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட அணுசக்தி உடன்பாட்டின் ஓர் அங்கமாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது ஈரான் மீதான சர்வதேச தடைகளை தளர்த்துவதற்கு துணை புரியும் என்று ஈரானின் அணுசக்தி பேச்சாளர் அலி அக்பர் சலாஹி தெரிவித்துள்ளார். நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ஐக்கிய அரபுகள் ராஜ்யத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம். மேல் மாகாணம் மற்றும் தென் மாகாண சபை தேர்தல்களில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியின் சார்பாக போட்டியிட பெருமளவினர் முன்வருகை. சுமார் 10,000 யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தும் சிறுகை தொழிற்பேட்டைகளை அமைக்கும் பணி இன்று கிழக்கு மாகாணத்தில் ஆரம்பம். இலங்கையுடனான இருதரப்பு வர்த்தகத்தை இந்த வருடம் 150 கோடி அமெரிக்க டாலர்கள் வரை அதிகரிக்க பாகிஸ்தான் யோசனை தெரிவிப்பு. ஈரான் தனது யுரேனிய செறிவூட்டல் நடவடிக்கைகளை இடைநிறுத்தி இருப்பதாக அந்நாட்டு தேசிய தொலைக்காட்சி அறிவிப்பு. இத்துடன் ரூபவாகினியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.